பாருங்க, லேயர் லேயரா சப்பாத்தி, அதுக்கு தேவையான சுவையான குருமா. இது எப்படி செய்யறதுன்றது இந்த வெல்கம் டு ஐசக் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி அதுக்கு எல்லாத்துக்குமே பொருந்துற மாதிரி ஏன் நீங்க வெஜிடபிள் பிரியாணி வச்சீங்கன்னா இதுக்கு கூட இந்த குருமா செட் ஆகிற மாதிரி ஒரு குருமா செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், முக்கியமான பொருட்கள் இவ்வளவுதான். பீன்ஸ், கேரட்டு, உருளைக்கிழங்கு தண்ணியில கழுவி வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு, இது மட்டும்தான் முக்கியமான பொருள். மிச்சதெல்லாம் நான் பச்சை பட்டாணியும் குடமிளகாவும் போட்டிருக்கேன். அது உங்க இஷ்டம், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா வாசனைக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா, நல்ல பெரிய சைஸ் தக்காளி. ரொம்ப புளிப்பா இருந்தா குருமா நல்லா இருக்காது, அதனால ஓரளவு குறிப்பிட்ட கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி. தாளிக்க கொத்தமல்லி, புதினா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். மசாலா அரைக்க தேங்காய் துருவல், ஒரே ஒரு பட்டை, 4 கிராம்பு, துளி இஞ்சி, இது தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப வாங்க இட்லி, தோசை, வெஜிடபிள் பிரியாணி எல்லாத்துக்கும் பொதுவான குருமா எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க வெங்காயம் பயன்படுத்துவீங்க அப்படின்னா வெங்காயம் போட்டுக்கோங்க, வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. நான் வெங்காயம் பயன்படுத்த மாட்டேன்றதுனால வெங்காயம் போடல. இப்ப புதினா போடுறேன். புதினா போட்டிருக்கேன். பாருங்க, கேரட்டு, குடமிளகா, சும்மா ஆசைக்கு 2 ஒரே பச்சை மிளகா. ஒரு பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். தக்காளி, வெங்காயம் போட்டிங்கன்னா உடனே தக்காளி போட்டு வதக்கலாம். நான் வெங்காயம் போடாதனால தக்காளி ஃபர்ஸ்ட் போடல, எல்லாத்தையும் ஒன்னாவே சேர்த்து வதக்கிக்கிறேன். தக்காளி, பட்டாணி எல்லாத்தையும் போட்டுடலாம். இதெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் போட்டுறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு கேரட்டு, ஒரு 4 இல்லை 5 பீன்ஸு, அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள்கள். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம், ரொம்ப ஈஸியாக வதங்கிடும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்க, நம்ம நல்லா வதக்கிட்டோம். கொஞ்சம் கூட நம்ம தண்ணி விடலை, அதில் காய்கறிகளில் இருக்கிற தண்ணியில தான் இது வதங்கியிருக்கு. நம்ம காய்கறியில் விட்ட தண்ணியில தான் இது வதங்கியிருக்கு. இது வதங்கிருச்சு, காய் எல்லாமே வந்துருச்சு. பார்த்தா உங்களுக்கே தெரியும், முன்னாடி போட்டப்ப எவ்வளோ வந்தது, இப்போ எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா காயும் வெந்துருச்சு. காரம் எப்பயுமே அது உங்களுக்கு தேவையான அளவு தான். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போடலாம், தப்பில்லை. கடவுளை இதையும் ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காய் எல்லாமே அதுதான், உங்க இஷ்டம் தான். கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு இது 3 தான் போடுங்க. அப்படி இல்லைன்னா கேரட்டு பீன்ஸ்லயே 2 இருக்கு, 1 இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காயெல்லாம் நல்லா தான் வெந்திருக்கு, ஆனால் ரொம்ப தண்ணி விட வேணாம். இந்த காயெல்லாம் முங்குற அளவு மட்டும் தண்ணி விடுங்க. ரொம்ப குழம்பு தண்ணியா இருந்தா உங்களுக்கு பிடிக்கும்னா தண்ணியா வச்சுக்கலாம், இல்ல ரொம்ப தண்ணியா இருந்தா பிடிக்காது அப்படின்றவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இந்த தண்ணி திட்டமும் உங்க இஷ்டம் தான். சில பேருக்கு குழம்பு தண்ணியா பிடிக்கும், சில பேருக்கு திக்கா பிடிக்கும். அதனால நான் என்ன பண்றேன்னா மீடியமா இருக்கும், காய் முங்குற அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். குழம்பு நல்லா பச்சை வாசனை, மிளகா பொடி பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா நம்ம கொதிக்க விடலாம். குழம்பு கொதிக்கும் போது பச்சை வாசனை போற அளவுக்கு ரொம்ப கரெக்டா மூடக்கூடாது, கொஞ்சம் கேப் விடுற மாதிரி இப்படி லைட்டா மூடிக்கலாம், அப்பதான் வாசனை வெளியில போயிரும். பாருங்க, நல்லா பச்சை வாசனை போயிருச்சு. இப்ப நம்ம அரைச்சு வச்ச தேங்காவை இதுல ஊத்தலாம். அரைச்சு விட்ட தேங்காவையும் அதுல ஊத்திட்டோம். எப்பயுமே நம்ம தேங்காய் போட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம தேங்காயை போட்டுட்டோம்னா ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரே ஒரு துளி, ஒரு வாட்டி நல்லா இது நல்லா கொதிக்க விடணும். ஒரு வாட்டிக்கு மேல கொதிக்க கூடாது, கொஞ்சம் கொதிச்சதுன்னா போதும். பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு.
இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டுடலாம். ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழை போட்டுட்டோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். கொத்தமல்லி தழை போட்டுட்டோம். இப்போ மூடிடலாம் குழம்பு. இப்போ நம்ம தாளித்து கொட்டிடலாம். தாளித்து கொட்டிட்டோம். பாருங்க, சுவையான குருமா காய்கறி குருமா ரெடி ஆயிடுச்சு. இது கூட சப்பாத்தி சேர்த்து சாப்பிடலாம். சப்பாத்தியை இப்படி வச்சுக்கணும். மாவு பரட்டிக்கணும். பரட்டிக்கிட்டு பாருங்க, இது எவ்வளோக்கு முடியுமோ அந்தளவு மெலிசா தேய்ச்சிக்கணும். அவ்வளோதான். இப்போ ரெண்டாக மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு இப்போ கொஞ்சோண்டு சப்பாத்தி மாவு போட்டுட்டு, அதுக்கப்புறம் ரொம்ப தேய்க்கக்கூடாது. ரொம்ப தேய்ச்சேன்னா நம்ம வச்சிருக்க லேயர் போயிடும். கொஞ்சம் சின்னதாக தான் தேய்க்கணும். இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு பரோட்டாவில் இருக்கிற மாரி ரொம்ப லேயர் நல்லா கிடைக்கும். இதுக்கு மேலே தேய்க்கக்கூடாது. இன்னொன்று தேய்ச்சி காமிக்கிறேன். ஒரு 4 இந்த பக்கம் 2 வாட்டி, இந்த பக்கம் 2 வாட்டி இப்படி தேய்ச்சிங்கன்னா நமக்கு ரொம்ப கரெக்டானது வந்துடும். அப்போ திரும்ப 2ஆ மடிச்சுட்டு கொஞ்சம் மாவு போட்டுட்டு எந்த இடத்துலயும் நம்ம 4 பக்கமும் கரெக்டா தேய்க்கணும். எந்த இடத்துலயும் இங்க இது மாதிரி எக்ஸ்ட்ரா மாவு இருந்துச்சுன்னா அது மொத்தமா இருக்கும், வேகாது. இதே மாதிரி நல்லா தேய்ச்சிக்கணும். காஞ்சிருச்சு. இப்ப நம்ம இதுல போடணும். ஒரு பக்கம் வேக விட்டு திரும்ப இன்னொரு பக்கம் வேக விடணும். இந்த பாருங்க, கொஞ்சம் இப்போ கொஞ்சம் லைட்டா உப்பி வந்துருக்கு பாத்தீங்களா. இப்ப திருப்பி போட்டுட்டு இப்ப கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விடலாம். நான் கடையிலயும் மாவு வாங்க மாட்டேன். கடை இது சாதாரண நம்ம வாங்கி கோதுமை வாங்கி அரைச்ச மாவு தான். அதுலயும் நல்லா உப்பி தான் வரும். நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க, கடை மாவுக்கும் நம்மளா அரைக்கிற மாவுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு. கடை மாவு ருசியா இருக்காது, சப்புன்னு இருக்கும், ஆனால் உப்பி வரும். ஆனா நம்ம அரைக்கிற மாவு நல்லா ருசியா இருக்கும். வெறுமா சப்பாத்தி சாப்பிட்டா கூட அவ்வளவு நல்லா இருக்கும், ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும். நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப எடுத்துட்டோம். அதே போல பாருங்க, ஒரு முதல் பக்கம் ஒரு வாட்டி நல்லா போடணும். அந்த ஈரெல்லாம் போகணும். அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு வாட்டி இப்படி திருப்பி போடுங்க. ரெண்டு வாட்டி திருப்பி திருப்பி இப்படி போடணும். அதுக்கப்புறமா தான் கொஞ்சோண்டு எண்ணெய், ரொம்ப ஊற்ற வேணாம் சப்பாத்திக்கு எண்ணெய். இந்த பாருங்க, ரொம்ப துளியோண்டு எண்ணெய் இப்படி போட்டுட்டோம்னா அப்படியே பாருங்க எப்படி உப்பி வருது பார்த்தீங்களா. இப்படி மேலே இப்படி பரப்பி விட்டுட்டு அப்படியே திருப்பி விடணும். பாருங்க, அப்படியே திருப்பி போட்டுட்டு அதே எண்ணெயால இப்படி தேய்ச்சி விட்டுனா போதும். ரெண்டு வாட்டி அதுக்கப்புறமும் நல்லா வேக விட்டு திருப்பி விடணும். பாருங்க, நல்லா உப்பி வருது தெரியுது பார்த்தீங்களா. உங்களுக்கு ஒருவேளை இந்த எண்ணெய் எக்ஸஸா இருக்கு, நான் இவ்வளவு எண்ணெய் ஊற்றி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த சப்பாத்தி வெந்துருச்சு பாத்தீங்களா, அங்க பாருங்க. இப்ப இந்த சப்பாத்தி வெந்துருச்சு. உங்களுக்கு அந்த எண்ணெய் பிடிக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை பாருங்க, அது மேல இன்னொரு சப்பாத்தி போட்டுருங்க. இது ஒரு பக்கம் போட்டுட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி இப்படி எடுத்துட்டு ரெண்டாவது பக்கத்துக்கு இன்னொரு சப்பாத்தியோட இன்னொரு பக்கத்து போடுங்க. இப்ப ரெண்டு பக்கத்துல இந்த எண்ணெயை எடுத்துட்டோம் நம்ம. இப்ப இந்த சப்பாத்தியை எடுத்துட்டோம்னா இது எப்பயும் போல வந்துடும். இதுக்கு நீங்க எண்ணெய் ஊத்துறது ஊத்தாது உங்க இஷ்டம் தான். இதே போல எல்லா சப்பாத்தியும் சுட்டுட்டு இப்ப இது புடி பாருங்க. இந்த சப்பாத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்,
சுடுது ரொம்ப. இந்த பாருங்க இப்படி லேயர் லேயராக இருக்கும். சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதோட இந்த குருமா வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த சுவையான சப்பாத்தி குருமாவை எப்படி செய்யலான்றதை பார்த்தோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.